வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, புலனாய்வு செய்வது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது ஆகிய 3 தூண்களை கட்டி காப்பாற்ற வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுடனான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்வு. ரயில்வே துறைக்கு 2,40,000 கோடி, ராணுவத்திற்கு 5,94,000 கோடி ஒதுக்கீடு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமிடும் பட்ஜெட் என பிரதமர் மோடி கருத்து. பட்ஜெட் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் எதையும் அளிக்காத நிதிநிலை அறிக்கை ஏமாற்றமளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் தென்னரசு போட்டி. OPS அணி சார்பில் செந்தில் முருகன் வேட்பாளராக அறிவிப்பு. பாகிஸ்தானில் தாலிபான்கள் நடத்திய குண்டுவெடிப்பில் 111 பேர் பலியான விவகாரம். பயங்கரவாதத்தை விதைத்ததே காரணம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஒப்புதல் வாக்குமூலம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டி 168 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, புலனாய்வு செய்வது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது ஆகிய 3ம் காவல்துறையின் 3 தூண்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வேலூரில் காவல்துறை அதிகாரிகளுடன் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், FIR போட்டால் மட்டும் போதாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தர வேண்டுமென வலியுறுத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்றும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, புலனாய்வு செய்வது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது ஆகிய 3ம் காவல்துறையின் 3 தூண்கள் என கூறினார். 3 தூண்களையும் கட்டி காப்பாற்றினாலே மாவட்டம் சிறக்கும், இந்த மண்டல ஆய்வின் நோக்கமும் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். 2023-2024 பட்ஜெட்டில் வருமான வரி செலுத்துவதற்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி திட்டத்தின்படி மாதம் 62,500 வரை சம்பளம் வாங்குபவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை. தொழில் செய்து மாதம் 58,250 வரை வருவாய் ஈட்டுபவர்களுக்கு வருமான வரி இல்லை என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி வரி பட்ஜெட்டில் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினத்தால் செய்யப்பட்ட அணிகலன்கள் பொருட்களின் விலை உயரும் என்றும், சைக்கிள், பொம்மைகளின் விலையும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. புகையிலைப் பொருட்கள் மீது 16% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளதால் சிகரெட் விலை உயரும் என்றும், மின்னணு உதிரி பாகங்களுக்கான அடிப்படை இறக்குமதி வரி 2.5% குறைக்கப்பட்டுள்ளதால் செல்போன், மடிக்கணினி, டிவி, கேமரா, லென்ஸ் உள்ளிட்டவற்றின் விலை குறைய வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. ரயில்வே துறைக்கு மத்திய பட்ஜெட்டில் 2,40,000 கோடி நிதியும், நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 10,000 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல மத்திய பட்ஜெட்டில் ராணுவத்திற்கு 5,94,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக வேளாண் நிதி உருவாக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த பட்ஜெட் வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் குறித்து காணொலி மூலம் கருத்து தெரிவித்துள்ள அவர், விவசாயிகள், விளிம்பு நிலை சமூகம் உள்ளிட்டோரின் கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் பட்ஜெட் நிறைவேற்றப் போகிறது எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய பொது பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்தவித திட்ட அறிவிப்பும் இன்றி தமிழக மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட நிதி ஒதுக்கீடு இல்லை என்பது வேதனை அளிக்கிறது என்றும், தனிநபர் வருமான வரி மாற்றங்கள் ஒரு சாரருக்கு மட்டுமே பயனளிக்கும் வகையில் இருக்கிறது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
மத்திய பட்ஜெட் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். பட்ஜெட்டில் மறைமுக வரிகள் குறைக்கப்படவில்லை என்றும், கொடூரமான மற்றும் பகுத்தறிவற்ற ஜிஎஸ்டி விகிதங்களில் எந்த குறைப்பும் இல்லை என்றும் தமது டுவிட்டர் செய்தியில் விமர்சித்திருக்கிறார். பெட்ரோல், டீசல், சிமெண்ட், உரங்கள் போன்றவற்றின் விலைகளில் குறைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அரசுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படாத பல கூடுதல் கட்டணம் மற்றும் செஸ்களில் எந்த குறைப்பும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பட்ஜெட்டால் யாருக்கு லாபம்? நிச்சயமாக ஏழைகளுக்கு இல்லை என்றும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். தேர்தலை மனதில் வைத்தே மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி திருச்சி சிவா விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் விவசாயிகள் பிரச்சனை நிறைய இருக்கின்றன. ஆனால் ஏன் கர்நாடகாவுக்கு தந்ததில் ஆட்சேபனை இல்லை, ஏன் தமிழ்நாட்டுக்கு தரவில்லை என்ற கேள்வி வருகிறது. ஏன் கர்நாடகாவுக்கு தந்தார்கள் என்றால் கர்நாடகா தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. அதுபோல இவருடைய அறிவிப்புகள் எல்லாமே தேர்தலை மையமாக வைத்து வரவிருக்கின்ற தேர்தலுக்காக அறிவிப்புகள். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி புரிய மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அவையெல்லாம் திறப்போல முடிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு சுற்றுச்சுவர் கூட எடுப்பாத ஒரு மிக மோசமான நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக மாநிலத்தை புறக்கணிக்கிற போக்கு, நிதி மற்றவர்களில் புறக்கணிக்கிற போக்கு, ஆளுநரை கொண்டு இடையூறு செய்கிற போக்கு, இத்தகைய நிலைமையெல்லாம் தொடர்ந்து நீடிக்கிற நிலையில் பாஜக பின்பற்றுகிற கொள்கை, அவர்களை ஆதரிக்கிற கட்சிகளுக்கு தக்க பாடம் புகட்டுவதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நாங்கள் பயன்படுத்துவோம். மத்திய அரசின் பட்ஜெட் மோசடியானது என்றும், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் எனவும் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். மோசடியான ஒரு பட்ஜெட். குறிப்பாக அரிசிக்கு தடை விதித்திருக்கிறார்கள். மிகை உற்பத்தி காலத்தில் அரிசிக்கு தடை விதித்துவிட்டு அடிமாட்டு விலைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கி அரிசியை பதுக்கிக் கொள்வதற்கும், அவர்கள் பதுக்குகிற அரிசிக்கு விவசாயிகள் பேரில் வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடனை பெற்றுக் கொள்வதற்கான வகைப்பாட்டை பட்ஜெட் உருவாக்கி இருக்கிறது. எனவே இது ஒரு மோசடியான பட்ஜெட் மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் EPS தரப்பு அதிகாரப்பூர்வ வேட்பாளராக KS தென்னரசுவை அறிவித்துள்ளது. நீண்ட எதிர்பார்ப்புக்கு பின்னர் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென்னரசுவை வேட்பாளராக அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக OPS அணி சார்பில் செந்தில் முருகன் போட்டியிடுவார் என முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக உயர் திரு செந்தில் முருகன் அவர்களை கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்ற நல்ல செய்தியை உங்களிடம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தலையொட்டி அதிமுகவின் EPS அணி சார்பில் திறக்கப்பட்ட தலைமை தேர்தல் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட பேனரில் 3 முறை கூட்டணியின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. காலையில் அலுவலகம் திறக்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என இருந்தது. இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் மாலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த பேனர் முழுவதுமாக அகற்றப்பட்டு தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி என மாற்றப்பட்டுவிட்டது. பேனரில் ஒரே நாளில் 3 முறை பெயர் மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் பாஜக நீடிக்கிறதா என்பதை அறிய காத்திருங்கள் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வெளியுறவு அமைச்சரை சந்தித்து இலங்கையில் வருவாய், போலீஸ் அதிகாரத்துடன் கூடிய 13வது அட்டவணையை விரைவாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் கோரிக்கை வைக்க இருப்பதாக கூறினார். அதிமுக பேனரில் கூட்டணியின் பெயரை ஏன் மாற்றினார்கள் என்பது குறித்து அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். யார் பேனர் வைத்தார்களோ அவங்கள கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, நிறைய பேர் களத்தில் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய அதிகாரப்பூர்வமான பதில், கட்சியினுடைய பதில் பத்திரிகை நண்பருக்கு நான் சொன்னது போல விரைவாக நான் சொல்கின்றேன். ஒரு சிலரின் சுயநலத்தால் அதிமுக பலவீனமடைந்து இருப்பதாகவும்,
தொண்டர்கள் ஓரணியில் இணையும் காலம் விரைவில் வரும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ஒரு சிலருடைய சுயநலத்தால அம்மாவின் கட்சி இன்றைக்கு மிகவும் பலவீனம் அடைந்திருக்கிறது. அது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைகின்ற காலம் வரும். 2 பேரும் கேட்பாங்க. நீதிமன்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனை வெற்றி பெற செய்ய வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈரோட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன், VCK தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய திருமாவளவன், சனாதன கும்பலை அகற்ற ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். EVKS இளங்கோவன் வெற்றியால் தமிழகம் நலம் பெறும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர் என்னுடைய நண்பர் மட்டுமல்ல, எனக்கு தலைவரும் கூட. தமிழகத்திற்கு, இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு பயனுடைய இருப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பயங்கரவாதத்திற்கு விதை போட்டோம் என ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ள பாகிஸ்தான், இந்தியாவில் கூட இதுபோன்று நடக்கவில்லை என பெஷாவர் தாக்குதலுக்கு வேதனை தெரிவித்துள்ளது. பெஷாவர் மசூதியில் தொழுகையின் போது மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 101 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலுக்கு முதலில் பொறுப்பு ஏற்ற பாகிஸ்தான் தாலிபான் பயங்கரவாத இயக்கம் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கியது. ஆனால் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் இது பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட தாக்குதல் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தாக்குதலுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்விக்கு அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவாஜா ஆசிப் பதிலளித்து பேசினார். அப்போது பயங்கரவாதத்தை விதைத்தோம் என்றவர், இந்தியா இஸ்ரேலில் கூட தொழுகை செய்து கொண்டிருந்தவர்கள் உயிரிழந்தது கிடையாது என்றார். ஆனால் பாகிஸ்தானில் அது நடந்துள்ளது என வேதனை தெரிவித்துள்ளார். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளி நிக்கி ஹாலே போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்கவுள்ளது. ஆனால் இப்போதிலிருந்தே அங்கு தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சியின் சார்பில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதேபோல கடந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்த முன்னாள் அதிபர் டிரம்ப் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். அவர் தேர்தலில் போட்டியிடுவதை முறைப்படி அறிவித்து தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் 2024 தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த மூத்த பெண் அரசியல்வாதியும் இந்திய வம்சாவளியுமான நிக்கி ஹாலே போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருகிற 15ஆம் தேதி அவர் தனது முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. பிரேசிலில் சுற்றுலா பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் சிக்கி பச்சிளம் குழந்தை உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் புளோரியானோபோலிசிஸ் நகரிலிருந்து போஸ்டோ இகுவாகு நகருக்கு சுற்றுலா பேருந்து சென்று கொண்டிருந்தது. அதில் பெண்கள், சிறுவர்கள் உட்பட 54 பேர் இருந்தனர். பரானா என்ற நகரில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. பரானா என்ற நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் ஒரு பெண், அவரது 3 வயது குழந்தை உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 22 பேர் பலத்த காயமடைந்தனர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 போட்டியில் 168 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட் செய்த இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 66 ரன்கள் மட்டுமே எடுத்து படுதோல்வியடைந்தது. இந்திய அணியின் வீரர்கள் சுப்மன் கில் சதமும் கேப்டன் ஹர்திக் பாண்டியா 4 விக்கெட்டுகளை எடுத்தும் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பை எகிரச் செய்துள்ளனர். இதன் மூலம் T20 தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்தியா வென்று அசத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, புலனாய்வு செய்வது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது ஆகிய 3 தூண்களை கட்டி காப்பாற்ற வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுடனான மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில்
முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சமாக உயர்வு. ரயில்வே துறைக்கு 2,40,000 கோடி, ராணுவத்திற்கு 5,94,000 கோடி ஒதுக்கீடு. இந்தியாவின் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமிடும் பட்ஜெட் என பிரதமர் மோடி கருத்து. பட்ஜெட் பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து. தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்கள் எதையும் அளிக்காத நிதிநிலை அறிக்கை ஏமாற்றமளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் தென்னரசு போட்டி. ஓபிஎஸ் அணி சார்பில் செந்தில் முருகன் வேட்பாளராக அறிவிப்பு. பாகிஸ்தானில் தாலிபான்கள் நடத்திய குண்டுவெடிப்பில் 111 பேர் பலியான விவகாரம். பயங்கரவாதத்தை விதைத்ததே காரணம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் ஒப்புதல் வாக்குமூலம். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டி 168 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது இந்தியா. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.